அதிகாலை வேளை சிவனே உதயம் நீதானே, அழகாக சுடரும் சூரிய இதயம் நீதானே, புலரும் பொழுதில் புவனம் முழுதும் ஒளியாய் வந்தாயே, ஹர ஹர சிவ சிவ மந்திர ஒளியாய் படரும் குருநாதா. ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே. ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே. திருவையாறு ஐயாரப்பர் கோயில் தருமபுர ஆதீனத்தின் பரிபாலனத்துக்கு உட்பட்ட தேவஸ்தானங்களில் இந்த திருக்கோயிலும் ஒன்று. தஞ்சாவூரிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது இக்கோயில். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் காவிரி கரையில் அமைந்துள்ள சிவன் கோயிலாகும். நால்வர் கவியில் இதயம் நெகிழும் இறையே சிவரூபா, அப்பர் சுந்தர சம்பந்தர் போல ஆக்கிடையனையேசா. இக்கோயில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலமாகும். தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு, காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 51வது சிவத்தலமாகும். இச்சிவாலயத்தில் மூலவர் அருள்மிகு ஐயாரப்பர், தாயார் அருள்மிகு தரும சம்வர்த்தினியாவார். ஏறத்தாழ 15 ஏக்கர் பரப்புள்ள இத்திருக்கோயில் பரப்பளவில் தஞ்சை பெரிய கோயிலை விட 3 மடங்கு பெரியது. கோயிலில் உள்ள பல கல்வெட்டுகள் கோயிலுக்கு சோழர், பாண்டியர் மற்றும் பிற ஆட்சியாளர்கள் செய்த திருப்பணிகளை குறிப்பிடுகின்றன. கரிகால் சோழன், ராசராசன், சடையவர்மன் சுந்தரபாண்டியன், கிருஷ்ணதேவராயன் ஆகியோர் திருவையாரோடு தொடர்புடையவர்கள். இக்கோயிலானது வடகைலாயம், தென்கைலாயம் என்று 2 தனித்தனி பிரிவுகளை கொண்டது. நாயன்மார்களில் முதன்மையான ஒருவரான அப்பர் இக்கோயிலுடன் நெருங்கிய தொடர்புடையவர். இத்தலத்தின் மீது இவர் பாடிய பதிகம் தேவாரத்தில் உள்ளது. ஐயாரப்பர் எழுந்தருளியிருக்கும் கோயில் பல்லவ மன்னன் நந்திவர்மன் காலத்தில் கட்டப்பட்டது. 3ஆம் திருச்சுற்று கிழக்கு கோபுரம் விக்ரம சோழனால் எழுப்பப்பட்டது. மேற்கு கோபுரம் முதல் சுற்று நடை, திருமாளிகை பத்தி, சூரிய புஷ்கரணி, தெற்கு கோபுரம் போன்றவை ஆணையப்பிள்ளையும் அவருடைய தம்பி வைத்தியநாதரும் எழுப்பியவை. இங்குள்ள வடகைலாயம் என்ற லோகமாதேவீச்சரம் 1ஆம் ராஜராஜ சோழனின் மனைவி லோகமாதேவியால் கட்டப்பட்டது. தென் கைலாய திருக்கோயிலோ கங்கை கொண்டான் என்றழைக்கப்படும் 1ஆம் ராஜேந்திர சோழனின் மனைவி பஞ்சவன் மாதேவியால் கட்டப்பட்டது. மேலும் நெய்யால் ஏற்றப்படும் நந்தா விளக்குகள், சந்தி விளக்குகள் ஏற்றப்பட்டன. திருவமுதாக பருப்பமுது, பானகம், சர்க்கரை அமுது, அப்பமுது போன்றவை படைக்கப்பட்டன. இக்கோயிலில் மொத்தம் 5 திருச்சுற்றுகள் உள்ளன. முதல் திருச்சுற்றில் மூலவரும் அனைத்து புடைசூழ் தெய்வ திருமேனிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. 2ஆம் திருச்சுற்றில் சோமாஸ்கந்தருக்கு தனி கோயிலும், அதன் அருகில் செப்பேசுர மண்டபமும், பஞ்சபூதலிங்கங்களும், 7 கன்னியர்களும், ஆதி விநாயகரும், நவகிரக கோயில்களும் அமைந்துள்ளன. இந்த சுற்றின் திருமதில்களில் புராணங்களை சித்தரிக்கும் வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இந்த சுற்றிலேயே விநாயகர், வில்லேந்திய வேலவர், நடராஜர், 7 திருநகர் லிங்கங்களும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. 3ஆம் திருச்சுற்றில் அவை மண்டபம், சைவ சமய சொற்பொழிவு மண்டபம், வேள்விச்சாலை, மடப்பள்ளி, கொடிமரம் போன்றவை உள்ளன. இந்த சுற்றுப்பாதையின் கிழக்கிலும் தெற்கிலும் 2 கோபுர வாயில்கள் உள்ளன. இந்த சுற்றின் தென்மேற்கு மூலையில் இறைவனின் திருப்பெயரான ஐயாரா என சொல்லி அழைத்தால் 7 முறை எதிரொலியாக ஒலிப்பது இத்திருக்கோயிலின் தனி சிறப்பு. 4ஆம் திருச்சுற்றின் தெற்கு பகுதியில் சூரிய புஷ்கரணி தீர்த்தம் என அழைக்கப்படும் திருக்குளம், அப்பர் கையிலை காட்சி நல்கிய பஞ்சவன் மாதேவியால் கட்டப்பட்ட தென்கைலாயம், உலகமாதேவியால் கட்டப்பட்ட வடகைலாயம் போன்றவை உள்ளன.
இந்த சுற்றின் கீழ் மேல் திசைகளில் சிற்பக்கலைகளால் அழகாக அமைக்கப்பட்ட வானுயர் ராஜகோபுரங்களும் தென்கோபுர வாயிலில் ஆட்கொண்டார் சன்னதியும் இடம்பெற்றுள்ளன. காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள 63 தலங்களில் 51வது தலம் திருவையாறு. இத்தலத்தின் அருகில் காவிரி, குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு ஆகிய 5 ஆறுகள் ஓடுகின்றன. இத்தலத்து இறைவனுக்கு இந்த 5 ஆறுகளின் நீரினால் அபிஷேகம் செய்யப்படுவதால் திரு ஐ ஆறு என அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மூலவர் ஐயாரப்பர். இக்கோயிலில் வீற்றிருக்கும் ஐயாரப்பர் சுயம்பு மூர்த்தமாகும். சுவாமிக்கு ஐயாரப்பர், செம்பொற்சோதியார், செப்பேசர், கைலைநாதர், பிரணதார்த்திகரர், பஞ்சநதீஸ்வரர், மகாதேவ பண்டராகரர் என பல திருநாமங்கள் வழங்கப்படுகின்றன. இங்குள்ள லிங்கம் பிருத்விலிங்கம். எனவே இக்கோயிலில் உள்ள லிங்கத்துக்கு அபிஷேகம் இல்லை. ஆவுடையார் மேல் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படும். லிங்க திருமேனிக்கு புனுகுச் சட்டம் மட்டுமே சாத்தப்படும். மூலவர் அம்பிகை. இக்கோயிலில் நின்ற கோலத்தில் எழுந்தருளியுள்ள அம்மன் அறம் வளர்த்த நாயகி என அழைக்கப்படுகிறார். இவருக்கு திரிபுர சுந்தரி, தர்மாம்பிகை, தர்மசம்வர்த்தினி, திருக்காமகோட்டத்து ஆளுடைய நாச்சியார் போன்ற திருநாமங்களும் உள்ளன. மற்ற சிவாலயங்களில் அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் 4 கைகளுடன் அபய வரத ஹஸ்தங்களோடு காணப்படுகிறாள். ஆனால் இந்த தலத்தில் அறம் வளர்த்த நாயகி இடக்கரம் வரதஹஸ்தமாக அமையாமல் இடுப்பில் ஊன்றியுள்ளபடியும் மேல் 2 கரங்களில் சங்கு சக்கரம் போன்றவையும் காணப்படுவதால் இங்கு அம்பிகை மகாவிஷ்ணு ரூபத்தில் தோற்றமளிக்கிறாள். ஐயாரா ஆரூரா சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்திப்பொழிவன முக்தி கொடுப்பன மொய்த்திருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தலமே. பஞ்சாபகேஷ ஜப்பேஷ பிரணதார்த்தி ஹரேதிஜ ஜபேநாமத்ரயம் நித்யம் புனர்ஜன்மன வித்யதே. ரக்ஷபஞ்ச நதீநாத தயாசிந்தோ மகேஸ்வரா அநாதநாத பக்தானாம் அபயப்பிரதி சங்கராக. சிவாய நமः. சதாசிவாதி சப்தகுருப்பியோ நமः. புதுயுகம் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த க்ஷேத்திரத்துக்கு திருவையாறு பஞ்சநத க்ஷேத்திரம்னு பெயர். இந்த க்ஷேத்திரத்தை பற்றி வியாசர் தன்னுடைய 14 புராணங்களில் ரொம்ப வசதியாக சொல்லியிருக்கார். பஞ்சநத மாகாத்மியம்ங்கிற ஒரு மாகாத்மியம். அந்த மாகாத்மியத்தில் இந்த க்ஷேத்திரத்தை பற்றி ரொம்ப விரிவாக பறக்க சொல்லியிருக்கார். ஸ்வேதாரண்யம் பஞ்சநதம் கௌரி மாயூரம் அர்ஜுனம் சாயாவனஞ்ச ஸ்ரீவாஞ்சியம் காசி க்ஷேத்திர சமான ஷட்டு அப்படின்னு காசிக்கு சமானமான க்ஷேத்திரங்கள் தமிழகத்தில் 6. அதில் இந்த பஞ்சநத க்ஷேத்திரம் ரொம்ப வசதியான க்ஷேத்திரம். இங்கே பித்திருக்காரியங்கள் பண்ணினா காசியில் செஞ்சதான பலன் கிட்டும் அப்படிங்கிறதும் 7-14 ஜன்மாவில் பண்ணின பாவங்கள் இந்த க்ஷேத்திரத்துக்கு நீராடி சுவாமியை தரிசனம் பண்ணி ஆராதனம் பண்ணினா அந்த பாவங்கள் எல்லாம் பொசுக்கப்படும் அப்படிங்கிறது வியாசர் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கார். அப்படியாக காசிக்கு சமானமான க்ஷேத்திரம். கூடுதலாக பூலோக கைலாயம்னு போற்றக்கூடிய ஊர். அப்பர் பெருந்தகையின் பக்தியின் காரணமாக வட கைலைய தென் கைலையாக மாற்றிய ஊர் இந்த ஊர். அதனால் இந்த க்ஷேத்திரத்தை சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் தரிசனம் பண்ணுவோருக்கு கைலையை தரிசித்த பலன் கிட்டும். சுவாமி பேர் பிரணதார்த்திகரர், பஞ்சநதீஸ்வரர், பஞ்சாபகேசர், செம்பொற்ஜோதியார், ஐயாரப்பர்னு சுவாமிக்கு பல நாமங்கள் உண்டு. ஒன்னொன்னும் காரணப்பெயர்கள். நமக்கு வரக்கூடிய அத்துணை விதமான துக்கங்களையும் கஷ்டங்களையும் போக்குபவர் அப்படிங்கிறதுனால பிரணதார்த்திகரர்னும், நந்திகேஸ்வரருக்கு 5 விதமான தீர்த்தங்களை அபிஷேகம் பண்ணி வச்சதாலையும் இந்த க்ஷேத்திரத்துக்கு 5 விதமான தீர்த்தங்களை அருளினதுனாலையும் பஞ்சநத க்ஷேத்திரம்னும் அந்த க்ஷேத்திரத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கிறதுனால பஞ்சநதீஸ்வரன் அப்படின்னும் சுவாமிக்கு பெயர். தமிழில் ஐயாரப்பர்னு பெயர். காவிரியினுடைய உபநதிகள் இந்த ஊரை சுற்றி பாயறதுனால ஐயாறு, திரு ஐயாறுன்னு பிற்காலத்தில் பெயர் வந்ததாக ஆன்றோர்களுடைய வாக்கு. தேவாரம் மூவரில் திருநாவுக்கரசருக்கு ஒருமுறை கைலாயமலைக்கு சென்று சிவனை தரிசிக்கும் ஆவல் ஏற்பட்டது. திருநாவுக்கரசர் மேலும் பல காலம் தமிழ் பேசும் நல்லுலகில் இருந்து பல பாடல்களை பாட வேண்டும் என சிவபெருமான் கருதினாரோ என்னவோ, அவரை வழியிலேயே தடுத்து நிறுத்தி இந்த பூத உடலுடன் கைலை செல்வது சாத்தியமில்லை என்று சொன்னார். அதற்கு அப்பர், ஆளும் நாயகன் கைலையில் இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளன் என மறுத்தார்.
அதற்கு ஒரு முனிவர் வடிவம் தாங்கி வந்திருந்த சிவபெருமான் அப்பரிடம் அங்கிருந்த ஒரு பொய்கையில் மூழ்கி திருவையாற்றில் கைலை காட்சியை காண்பாயாக என பணித்தார். அப்போதே பொய்கையில் மூழ்கிய அப்பர் திருவையாற்றில் ஒரு நீர்நிலையில் எழுந்திருக்க அங்கே சிவன் பார்வதி தேவியோடு ரிஷப வாகனத்தில் தோன்றி கைலை காட்சி அருளினார். ஆடி அமாவாசை நாளில் இக்கோயிலில் நடைபெறும் கைலை காட்சி திருவிழா மிகவும் புகழுடையது. அதனால்தான் திருவையாற்றை தென் கைலாயம் என அழைக்கின்றனர். பிரியவ்ரதன் அப்படிங்கிற சூரிய வம்ச சக்கரவர்த்தினால முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயம். பிற்காலத்தில் வந்த சோழ மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் நிறைய திருப்பணி பண்ணியிருக்காங்க. ராஜாக்களுக்கு பிறகு தர்மயாதின பரிபாலனத்தில் இந்த கோவில் இருக்குது. தர்மயாதினத்தினுடைய பரிபாலனத்தில் இந்த கோவில் சீரும் சிறப்புமாக இயங்கி கொண்டு வருகிறது. ஐயாற்றம்பெருமான் எல்லோருக்கும் வேண்டியதை வேண்டியபடி வழங்கக்கூடியவர். 16 விதமான செல்வங்களையும் நமக்கு அள்ளித்தரக்கூடிய இந்த ஐயாற்றம்பெருமான் எல்லா விதமான நலன்களையும் இந்த நன்னாளில் நமக்கு அனுகிரகம் செய்கிறார். என்னென்னு கேட்டால், இன்றைக்கி நந்திகேஸ்வரர் ஜனனம். அந்த நந்திகேஸ்வரர் ஜனனம் எப்படி ஏற்பட்டதுன்னா, சிலாத மகரிஷி அவருக்கு பிறகு தர்மானுஷ்டானம் செய்யறதுக்கு புத்திர சந்தானம் இல்லாத காரணத்தினால சுவாமியை நோக்கி கடுமையான தபஸ் பண்ணுறார். அந்த தவத்தின் இறுதியில் சுவாமி வரம் கொடுத்து அனுகிரகம் பண்ணி, நீ ஒரு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு, அதில் என்னுடைய பிரதான சிஷ்யனான நந்தி உனக்கு புத்திரனாக கிடைக்கப் பெறுவான்னு சுவாமி அனுகிரகம் செய்ய, அதன்படி புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து கலப்பையை விழுது. அந்த கலப்பை விழுத இறுதியில் பெட்டி கிடைக்க, அந்த பெட்டியின் உள்ள பிரதான சிஷ்யனான அதிகார ருத்ர நந்திகேஸ்வரர் சிலாத மகரிஷிக்கு புத்திரனாக கிடைக்கப்பெறார். அப்படி அதிகார நந்திகேஸ்வரர் அவதாரம் பண்ணின க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். அன்றைய நன்னாள் அது இன்னைக்கு தான். இந்த நல்லதொரு வேளையில் அந்த அதிகார நந்திகேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணி ஐயாற்றம்பெருமானையும் அறம் வளர்த்த நாயகியும் புதுமண தம்பதியர்கள் பிரார்த்தனை பண்ணி புத்திர பேரு உண்டாக அனுகிரகம் பண்ணக்கூடிய க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். ஆகையினால இந்த நந்திகேஸ்வரர் ஜனனத்துக்கு புதுமண தம்பதியர் வந்திருந்து புத்திர சந்தான பிரார்த்தனையை செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். புலிலுழைந்து கூர்வாயால் இரவுலர்த்தி கூதல் நீங்கி செங்கானல் வெண்குருகும் பைங்கானல் இறைத்தேரும் திருவையாரே.
சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு, தில்லை சிவனருள் நிலையுண்டு. சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு, தில்லை சிவனருள் நிலையுண்டு. பதம் பெறும் நடன பரமசபாபதி, பதம் பெறும் நடன பரமசபாபதி, தகதிமி தகவென தகதிமி தகவென தாண்டவம் ஆடிய, தகதிமி தகவென தாண்டவம் ஆடிய. சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. திருவையாறு அருகே அந்தணபுரம் தற்போது அந்தணர்குறிச்சி என்று அழைக்கப்படுகிறது. அந்த சிற்றூரில் வசித்து வந்தார் சிலாத முனிவர். குழந்தை பேறு இல்லாமல் இருந்த அவர் குழந்தை பேற்றிற்காக திருவையாறு ஐயாரப்பரை நோக்கி தவம் செய்தார். அவர் முன் தோன்றிய ஐயாரப்பர், சிலாதனே, நீ புத்திர காமேஷ்டி யாகம் செய்து யாக பூமியை உழும்போது பெட்டகம் ஒன்று தோன்றும். அதில் ஒரு புத்திரன் காணப்படுவான். அவனை எடுத்துக்கொள்வாயாக. அவன் 16 வயது வரை உன்னுடன் இருப்பான் என அருளினார். உழுத நிலத்திலிருந்து பெட்டகம் ஒன்று கிடைக்க அதிலிருந்து குழந்தையையும் பெற்றார் சிலாத முனிவர். அக்குழந்தைக்கு செப்பேசன் என்று பெயர் சூட்டி வளர்த்தார். 14 வயதிற்குள் அனைத்து வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்தான் செப்பேசன். காலங்கள் உருண்டோடின. தந்தை தன் மகன் இன்னும் 2 ஆண்டுகள்தான் இருப்பான் என்பதை அறிந்து கவலையடைந்தார். அதே சமயத்தில் தன் ஆயுளின் உண்மையை தெரிந்த செப்பேசன் ஐயாரப்பர் கோயிலின் குளத்தில் இறங்கி சிவபெருமானை வேண்டி ஒற்றை காலில் கடும் தவம் புரிந்தார். அப்போது காட்சி தந்த இறைவன் 16 பேறுகளையும் கொடுத்தருளினார். பின்னர் செப்பேசன் ஐயாரப்பர் மீது கொண்ட பற்றினால் பல்வேறு உபதேசங்களை கேட்டறிந்து சிவகணங்களுக்கு தலைவராகும் பதவியையும் ஈசனின் வாசலில் இருந்து காவல் காக்கும் உரிமையையும் பெற்றார். இவரே நந்தியம்பெருமானாவார். ஸ்ரீராமன் சௌமித்ரி ஜடாயுவேதம் அருமுகன் சூரியன் குரு தொழுது வாழ்த்தும் ஸ்ரீநீலகண்டனே காருண்ய வடிவே ஸ்ரீ வைத்தியநாதனே சிவனே போற்றி. சந்திரமண்டலம் கங்கையின் வெள்ளம் சடையேந்தும் முக்கண்ணா தேவர் தொழும் பரனே காலனை காமனை சம்ஹாரம் செய்த ஸ்ரீ வைத்தியநாதனே சிவனே போற்றி. பக்தரின் நேசனே முப்புறம் எரித்தோய் பீனாகவில்லேந்தி துஷ்டரை அழிப்போய் இம்மனித உலகினில் விளையாடல் செய்வோய் ஸ்ரீ வைத்தியநாதனே சிவனே போற்றி. கால் முதல் தலைவரை வரும் நோய் தீர்ப்போய் முனிவர்கள் வணங்கிடும் உயிர் காக்கும் நாதனே ஆதவன் தீ நிலவை விழிகளாய் கொண்டோய் ஸ்ரீ வைத்தியநாதனே சிவனே போற்றி. பேசும் திறன் காணும் திறன் கேட்கும் திறன் தருவோய் அங்கத்தின் குறைகளை நீக்கிட வருவோய் தொழுநோயை போல் பெரும் நோய்களை அழிப்போய் ஸ்ரீ வைத்தியநாதனே சிவனே போற்றி. மறையறியும் இறையே உலகிதன் வடிவே யோகீஸ்வரர் தொழும் திருவடிகள் உடையோய் 1000 நாமம் கொள் மும்மூர்த்தி உருவே ஸ்ரீ வைத்தியநாதனே சிவனே போற்றி. முன்கோயில் தீர்த்தம் வேம்பினடி மண்ணும் திருநீரும் பைசாசதுக்கம் பயம் ஓட்டும் மேனியில் ஆத்மாவின் வடிவாக உறையும் ஸ்ரீ வைத்தியநாதனே சிவனே போற்றி.
ஸ்ரீநீலகண்டனே ரிஷபக் கொடி உடையோய் திருநீறு சந்தனம் மாலையில் ஒளிர்வோய் இல்லறம் நன்மக்கள் சுகம் யாவும் தருவோய் ஸ்ரீ வைத்தியநாதனே சிவனே போற்றி பாலாம்பிகையின் ஈச வைத்தியநாதனே ஜனன மரணம் நீக்கும் ஹரேசனே இம்மூன்று நாமாக்களை நிதம் ஜபிப்போர்க்கு பிணிகள் யாவும் தீருமே பிணிகள் யாவும் தீருமே பிணிகள் யாவும் தீருமே. ஆடுகின்றானடி தில்லையிலே ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாடவந்தேன் அவன் எல்லையிலே திங்களும் ஆட சூலமும் ஆட விரிஷடை மீதொரு கங்கையும் ஆட ஆடுகின்றானடி தில்லையிலே உலகெனும் மாபெரும் மேடையிட்டான் உலகெனும் மாபெரும் மேடையிட்டான் அதில் உயிர்களை எல்லாம் ஆடவிட்டான் அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அந்த அம்பலத்தரசில் ஆடுகின்றானடி தில்லையிலே தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் ஆடிய ஆட்டம் முடியவில்லை ஆடுகின்றானடி தில்லையிலே பிட்டுக்கு ஏனோ ஆசை கொண்டான் பிட்டுக்கு ஏனோ ஆசை கொண்டான் பிரம்படி தலையே தாங்கிக் கொண்டான் மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான் மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான் அது மதுரையில் ஆடிய ஆட்டமரோ மதுரையில் ஆடிய ஆட்டமரோ ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாடவந்தேன் அவன் எல்லையிலே திங்களும் ஆட சூலமும் ஆட விரிஷடை மீதொரு கங்கையும் ஆட ஆடுகின்றானடி தில்லையிலே சந்திரமௌலீஸ்வரா மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா அழகிய ஸ்ரீ சைலம் தனில் வாழும் ஜெகதீஸ்வரா பணிவுடன் வானோரும் மண்ணோரும் பரம்பொருள் என தினம் வணங்கிடும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா
மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா. முன்பு ஒரு நாளில் கடும் சாபத்தால் சந்திரன் உடல் தேய்ந்து பிறையாகினான். ஈசன் பதம் நாடி கரம் கூப்பினான். மீண்டும் வளர்கின்ற வரம் வாங்கினான். உள்ளம் கனிந்தேசன் பிறை சூடினான். சந்திரமௌலீஸ்வரன் ஆகினான். உள்ளம் கனிந்தேசன் பிறை சூடினான். சந்திரமௌலீஸ்வரன் ஆகினான். மலைவாழிறைவா இகம்பரம் இரண்டிலும் அருள் தரும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா. மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா. ராகு சனி கேது எதுவாட்டினும் சிவனை பணிந்தாலே குறை தீருமே. நாளும் சிவன் பூஜை புரிந்தோமே கிரகங்கள் எல்லாமே நலம் சேர்க்குமே. அண்டம் எங்கெங்கும் சிவனாட்சியே காணும் இடம் எங்கும் அவன் காட்சியே. அண்டம் எங்கெங்கும் சிவனாட்சியே காணும் இடம் எங்கும் அவன் காட்சியே. கருணை கடலே சிரம் தனில் பிறைதனை அணிந்திடும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா. மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா. செஞ்சடை கொண்டவனே சிந்தனை எங்கிலும் வந்து நிறைந்திடும் மாசர சங்கரனே. சந்தனமாய் திருச்சாம்பலை மேனியில் பூசி அமர்ந்தவனே. சீரிடும் நாகத்தை பொன்மணியாக கழுத்தில் அணிந்தவனே. ஆனை முகந்தனை ஆறு முகந்தனை இன்ற சதாசிவனே. சக்தி தனக்கொரு சக்தி கொடுத்ததும் எங்கள் மகேஸ்வரனே. சந்திரமௌலீஸ்வரனே சந்திரமௌலீஸ்வரனே சந்திரமௌலீஸ்வரனே. சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா. மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா. ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா. மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா. அழகிய ஸ்ரீ சைலம் தனில் வாழும் ஜெகதீஸ்வரா. பணிவுடன் வானோரும் மண்ணோரும் பரம்பொருள் என தினம் வணங்கிடும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா. மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா.
நம சிவாய, ஓம் 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 நம சிவாய. வேதவானோர்கள் தான் போற்றும் லிங்கம், தேவ கணம் சூழ ஒளி வீசும் லிங்கம், ராமன் அந்நாளில் பூஜித்த லிங்கம், ஞான விளக்கேற்றும் பரஞ்சோதி லிங்கம், மூல முதலாகும் ஆதாரலிங்கம், பாதம் பணிந்தோரை தினங்காக்கும் லிங்கம், சிந்தைக்கினிதான சிவரூபலிங்கமே, வேண்டும் அடியாரின் குறை தீர்க்கும் லிங்கமே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஆதிலிங்கேசன் பாதங்கள் போற்றி, நந்தி பணிந்தேற்றும் பெருமானே போற்றி, பிள்ளை கறி கேட்ட அருட்ஜோதி போற்றி, பிரம்பின் அடி கொண்ட பிறை சூடன் போற்றி, நாகம் நகையாக அணிந்தோனே போற்றி, பிரம்மன் தலை கொண்ட பிழம்பேனி போற்றி, நஞ்சை தானுண்ட திருநீல கண்டனே, நெஞ்சை உனக்காக திறந்தேனும் கொண்டனே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. முகம் தன்னை மதிசூடன் காக்க, அங்க அவயத்தை அழகேசன் காக்க, எங்கள் சிரம் தன்னை சிவனே நீ காக்க, மேவும் உயிர் தன்னை உமைநாதன் காக்க, இந்த ஜெகம் தன்னை ஜெகதீசன் காக்க, ஏக நலம் தன்னை நடராஜன் காக்கவே, வேண்டும் பொருள் தந்து பரம் ஜோதி காக்கவே. ஓம் நம சிவாய, 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 ஓம்
நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய.
நடனம் 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 உமையும் சிவனும் புரியும் நடனம் ஜதி பாடிடவே உமையாடிடவே சிவனேசனுமே உடனாடிடவே ஜகமே வியந்திடும் நடனமே நடனம் 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 உமையும் சிவனும் புரியும் நடனம் நவரசத்தேன் பாயவே நவரசத்தேன் பாயவே அசையும் காக்குழல் தானாட பூவாட நீராடவே அபிநயம் தான் கூட்டியே சிவனின் பாதங்கள் தானாட வானாட மயங்கும் நடனமே ஒரு நகை இதழினில் நடம் புரியும் பரதத்தின் இலக்கணம் அதில் தெரியும் இறையினை அணிந்திடும் சடையசையும் உலகினை இயக்கிடும் இரலசையும் ஆயிரம் கண்கள் வேண்டுமே அமுதமே வழியுமே விழியெங்குமே நடனம் 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 உமையும் சிவனும் புரியும் நடனம்